ஹாய் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும். வாங்க கண்ணன் குணப்பலாமா? இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேர் சம்பாதிப்பது என்பது கட்டாயமாகிவிட்டது. ஆனால் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் அவனுக்கு என்னப்பா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு எரிச்சல் கலந்த பொறாமை தான் உறவுகளிடமும் நட்புகளிடம் இருக்கும். ஆனால் அவர்கள் அதற்காக எவ்வளவு இழுக்கிறார்கள் என்று தெரியுமா? 2 பேரும் ஆஃபீஸுக்கு போனான். கணவர் வர நேரம் வேறு, மனைவி வர நேரம் வேறு. குழந்தைகள் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வாசல் கதவு பூட்டி இருக்கும் இல்லையா? அந்த பையை பக்கத்தில் வச்சு இந்த ஹோம்ஒர்க் எழுதும் ஒரு குழந்தை, இன்னொன்று விளையாட போகும். ஒரு வெறுமை இருக்கும். வாசக்கதவை திறக்கிறதுங்கிறது எப்போயுமே ஒரு வெறுமை. வீடுங்கிறது திறந்து கிடக்க வேண்டும் இல்லையா? அது எப்பேற்பட்ட மன அழுத்தத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. 2 பேர் சம்பாதிப்பதனால் இழப்பது ஏராளம். அது யாருக்கும் தெரிவதில்லை. நான் ஒரு சிறுகதையில் என்னுடைய போன்சாய் மனிதர்கள் என்ற சிறுகதையில் எழுதிய வாசகம்தான் இப்போது நினைவு வருகிறது. என்ன தெரியுமா சொன்னேன்? 4000 சதுரடியில் ஒரு வீடு வாங்கி 2000 சதுரடியில் 4000 சதுரடியில் மனம் வாங்கி 2000 சதுரடியில் வீடு கட்டி நிறைய பூக்கள் மரங்கள் எல்லாத்தையும் வாசப்புற நிரப்பி போர்ட்டிகோல ஒரு ஹோண்டா சிட்டி கார், வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா. நிஜ சோஃபாவை தாங்க சொல்கிறேன். நான் சொல்கிறது நிஜமான சோஃபா, வேறு ஒன்றும் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. எல்லாவற்றையும் நிரப்பி கொண்டோம். ஆனால் மனது பெருமையாக போய்விட்டது. எவ்வளவு பலியோட அந்த கதாநாயகி சொல்லியிருப்பா, யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.